Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற sum example 3.6 solve 3x plus y minus 3z equal to 1 minus 2x minus y plus 2z equal to 1 minus x minus y plus z equal to 2 three linear equations கொடுத்திருக்காங்க. அதை நம்ம solve பண்ணி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. Solution நம்ம first given equations எழுதிக்கலாம். Given 3x plus y minus 3z equal to 1. The first equation. Then minus 2x minus y plus 2z equal to 1. இது second equation. Then என்ன கொடுத்திருக்காங்க minus x minus y plus z equal to 2. இது third equation. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 + 2 அப்போ என்ன கிடைக்கும் 3x plus y minus 3z equal to 1. Then minus 2x minus y plus 2z equal to 1. நாம் எப்போவுமே சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதாலையாவது மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒய்க்கு உள்ள கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 1 தான், ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம எந்த ஈக்குவேஷனையும் எதாலையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைன் தான் இருக்குது, அதனால் சைனையும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தென் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். 3 minus 2 என்னது 1, 1x. நெக்ஸ்ட் minus 3 plus 2 இப்போ minus 1z equal to 2. அதாவது x minus z equal to 2. இதை நம்ம fourth equation வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி adding 1 and 3. adding 1 plus 3 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். 3x அதுக்குமே நமக்கு இங்கே மைனஸ் ஒய் இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்ன்னு தான் இருக்குது. ஸோ நம்ம எதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிக்கலாம். minus 3z equal to 1. then minus x minus y plus z equal to 2. இங்கே நம்ம ஆட் பண்ணும்போது y வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 3x minus 1x அப்போ 2x. தென் மைனஸ் 3 இங்கே 1 இருக்குது, அப்போ என்ன வரும் மைனஸ் 2z ஈக்குவல் டு 1 + 2 என்னது 3. இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு 2x minus 2z ஈக்குவல் டு 3. இதை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இங்கே 2x இருக்குது, இங்கே வெறும் x தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம் 2ஆல். என்ன கிடைக்கும் இங்கேயும் 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2, அப்போ 2x minus 2z equal to 2 2s are 4. நெக்ஸ்ட் இது அப்படியே எழுத போகிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 2x minus 2z equal to 3. இது ரெண்டுக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் என்ன கிடைக்கும் 2x இது மைனஸ் 2x minus 2x என்னது கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0. இங்கே 4 minus 3 என்னது 1. அதாவது இப்படி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடையாது, கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கிது. 0 நாட் ஈக்குவல் டு 1. 0 இந்த பக்கம் 0 தான் வரணும், ஈக்குவல் தான். அப்போ அந்த மாதிரி வரும்போது 0 ஈக்குவல் டு 0, 1 ஈக்குவல் டு 1, 2 ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுக்கு இந்த சிஸ்டம் ஹேஸ் அ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அவ்வளோ சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸ்க்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிருக்கு. 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, ரைட் ஹேண்ட் சைடு 1, ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். இந்த மாதிரி வரும்போது the system has no solution. The system has
நோ சொல்யூஷன். இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி வரும்போது இது கான்ட்ரடிக்ஷனாக ரெண்டுமே ஈக்குவலாக வராமல் இருக்கும்போது, அதான் நாட் ஈக்குவல்ட்டுன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா the given equation has no solution. சொல்யூஷனே கிடையாது. அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ.